என்று ஓய்வு பெற்ற ஒரு பணியாளருக்கு என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவ், அதாவது அவருடைய இஎல் கணக்கில் 156 நாட்கள் இருப்பு இருக்கிறது. அதை முழுமையாக பில் ப்ரிப்பரேஷன் செய்யும் முறையை காண்போம். பணியாளர் ஓய்வு பெறும் தேதி 31/1/2025 என்று இருந்தால், அதாவது 1/1/2025, அதாவது அந்த மாதத்தினுடைய முதல் நாளை வெப்பாடி கொண்டு லீவ் பேலன்ஸை அப்டேட் செய்யப்பட வேண்டும். முதலில் லீவ் பேலன்ஸ் அப்டேட் செய்தவுடன் HRMSல், அதாவது இனிஷியேட்டர் லாகின் செய்து கொண்டு HRMSல் லீவ் ப்ராசஸ் சென்று என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவ் என்ற ஆப்ஷனை தெரிவு செய்து கொண்டு என்கேஷ்மெண்ட் ஆஃப் இஎல், ஒரு எக்ஸ் எம்ப்ளாயின்றதுனால எக்ஸ் எம்ப்ளாயி, அவருடைய கோ கொடுக்க வேண்டும். கோ கொடுத்தவுடன் அவருடைய பெயர் காண்பிக்கப்படும். ஆக்ஷன் பட்டன் அழுத்தி பிறகு கிரியேட். பாருங்கள், நம்பர் ஆஃப் லீவ்ஸ் அவைலபிள், அதாவது இந்த லீவ் பேலன்ஸ் அப்டேட் வெப்பாடி மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட்டால் ஒழிய நம்பர் ஆஃப் லீவ்ஸ் அவைலபிள் என்று காண்பிக்கும். அங்கு ஏற்றவில்லை என்றால் காண்பிக்கப்படாது. பிறகு எம்ப்ளாயி என்று செலக்ட் செய்ய வேண்டும். 156 நாட்கள், அதாவது பள்ளி அளவிலான ஆர்சி நம்பரை குறிப்பிடப்பட வேண்டும். காமன் அப்ரூவல் குரூப் இருக்கும். பிறகு சப்மிட். அதாவது அப்ரூவர் லாகின் செய்து கொண்டு HRMSல் நோட்டிஃபிகேஷன் வரும். லீவ் அப்ரூவல் குரூப் செய்யப்பட வேண்டும். சரி செய்து கொள்ள வேண்டும். அப்ரூவ். இனிஷியேட்டர் லாகின் செய்து கொண்டு ஃபினான்ஸில் சென்று பேரோல் என்ற ஆப்ஷனை தெரிவு செய்து எக்ஸ் எம்ப்ளாயி என்று குறிப்பிடப்பட வேண்டும். ஜஸ்ட் சர்ச் என்று கொடுக்கப்பட வேண்டும். கொடுத்தவுடன் அந்த எம்ப்ளாயிக்கு நேர் எதிராக டிக் செய்து கொண்டு ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன், ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன்னில் இஎல் என்கேஷ்மெண்ட் என்று இருக்கும். பாருங்கள், தெரிவு செய்து சப்மிட் என்று கொடுக்கப்பட வேண்டும். மானிட்டர் ரிக்வெஸ்ட் சென்று பெண்டிங் இருக்கிறது, அதை ரெஃப்ரெஷ் கொடுத்தால் கம்ப்ளீட் ஆகிவிடும். மேலும் இப்பொழுது ரிசல்ட்டு சென்று ப்ரீவியஸ் மந்த் என்று செலக்ட் செய்து கொள்ள வேண்டும். பிப்ரவரி 2025 தான் இப்பொழுது இஎல் என்கேஷ்மெண்ட் பில் குரூப் தெரிவு செய்யப்பட வேண்டும். சர்ச் கொடுத்தால் வராது, எக்ஸ் எம்ப்ளாயி என்று கொடுக்கப்பட வேண்டும். பெயருக்கு எதிரே காண்பிக்கப்படுகிறது. அவருடைய அமௌண்ட் எல்லாம் செக் செய்து கொள்ள வேண்டும்.
ரிசீவிங் ஆர்டரில் ஒரு முறை அமௌண்ட் சரியாக உள்ளதா என்பதை தெரிவு செய்ய வேண்டும். சரியாக உள்ளது. பிறகு ஜென்ரேட் பில் குரூப்புக்கு செல்ல வேண்டும். சப்ளிமெண்ட்ரி சேலரி பில், அதில் ப்ரீவியஸ் மந்த், பிப்ரவரி 2025, EL என்கேஷ்மெண்ட், எக்ஸ் எம்ப்ளாயி சர்ச் கொடுக்கப்பட வேண்டும். கொடுத்தவுடன் எம்ப்ளாயினுடைய பெயர் காண்பிக்கப்படும் என்பது டிக் செலுத்தி கொண்டு ஜென்ரேட் பில். ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு கிரியேட் பில்? சிறிது நேரம் கழித்து ஃபினான்ஸில் பில்ஸுக்கு வந்தால் சிறிது நேரம் கழித்து ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆனவுடன் பில் நம்பர் வந்துவிடும். பின்பு அப்ரூவர் லெவல் சென்று அப்ரூவல் செய்து கொண்டு கருவூலகத்துக்கு சமர்ப்பிக்கலாம். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.